ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தோம் என் அப்பா வந்து இப்போ காலேஜ் போனாரா இல்லை வந்துட்டு வேலைக்கு போனாரா காலேஜுக்கு போனாரான்னு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேலைக்கு எங்கே போனார், என்ன ரிஸ்க்குன்னு பார்க்கலாம். சொல்லுப்பா. அப்புறம் ஜாப் கிடச்சி போனோம். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் என்ன மேனுஃபேக்சரிங்னா, காருக்கு வர பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. அதில் ஒரு பார்ட்ஸ் தான் அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. என்ன மேனுஃபேக்சரிங்னா, காருக்கு வர்ற ஸ்டேரிங்க்கு வர்ற ரிக் டியூப்னு சொல்லுவாங்க. அந்த ரிக் டியூப் தான் அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் வந்து அது ப்ராசஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து போல்ட்டு போட்டு வெல்டிங் வைப்பாங்க. வெல்டிங் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது வந்து சிஎன்சிக்கு போகும். சிஎன்சியில் வந்து அதை வந்து ப்ராப்பரான ஷேப்பில் அது லீக்கேஜ் எல்லாம் இருக்கா, அதாவது கரெக்டாக அது சிஎன்சியில் என்ன ப்ராசஸோ அது ப்ராசஸ் முடித்து அங்கேருந்து அது வெளியே வந்தோன்னே லீக்கேஜ் டெஸ்ட்டுக்கு போகும். லீக்கேஜ் டெஸ்ட் முடிச்சோன்னா பவுடர் கோட்டிங் போகும். பவுடர் கோட்டிங்கில் அங்கே என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து அது முடிச்சுட்டு QSC எல்லாமே செக் பண்ணி என்னென்ன ப்ராசஸோ முடிச்சு அதுக்கப்புறம் அது அடுத்ததுக்கு எங்கே அனுப்பணுமோ அதை அங்கே அனுப்புவாங்க. ஸோ எனக்கு அங்கே வந்து தெரிஞ்சது, அப்போது இருந்த மைண்ட் செட்டுக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், டீட்டெயிலெல்லாம் தெரியாது. ஸோ அதுதான் அங்கே வந்து ஒர்க்கு. ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு எதில் கிடச்சதுன்னா, நானும் என் ஃப்ரெண்டு வந்து நட்டு போல்ட்டு போடணும். அந்த ரிக் டியூபுக்கு 2 சைடு நட்டு போல்ட்டு போட்டு வைக்கணும். வெல்டிங் தனி ஆள் இருப்பாங்க, வெல்டிங் வைப்பாங்க. அவங்க வந்து வெல்டிங் எல்லாம் போட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிஎன்சிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. QC செக் பண்ணிவிட்டு சிஎன்சிக்கு அனுப்புவாங்க. அது குவாலிட்டி நல்லா இருக்கா என்னென்னு செக் பண்ணிட்டு. ஃபுல்லாக சிமெண்ட் ஷீட்டு, செம்ம ஹீட்டாக இருக்கும் உள்ள. நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு அங்கே போய் வேலை செய்ய முடியாது. சாதாரண பேண்ட்டு, சாதாரண சட்டை போட்டு, இல்லைனா ட்ரௌசர் அந்த மாதிரி போட்டு போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். நீ என்ன போட்டு போன? நான் அங்கே போகும்போது நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், 3/4 பேண்ட்டும் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது கம்பெனிக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ் இருக்கும், உள்ளே வந்ததையுமே ஒரு ட்ரெஸ் இருக்கும், 2 ட்ரெஸ் இருக்கும். டெய்லி இதுதான் ரொட்டீனு. எல்லாருமே ஒர்க்கிங் ட்ரெஸ் தனியாகவும் ஆமாம், அப்படி தான் அது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா நார்மல் ட்ரெஸ்ஸெல்லாம் ரெகுலராக வெளியே போடுற ட்ரெஸ்லாம் நாஸ்தியாகும். ஸோ அங்கே வந்துட்டு எத்தனை மணி நேரம் ஒர்க்குனா 8 மணி நேரம் ஒர்க்கு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு சேலரி ஜாஸ்தி வரும். ஜாஸ்தின்னு எவ்வளோ தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நீ எவ்வளோ சேலரி வாங்கின? சேலரி வாங்கின அதையும் சொல்கிறாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் தான் பர் டே சேலரி வந்து 96 rupees. ஓட்டியோடு சேர்த்து வெறும் 96 ரூபா தான் சம்பளம். அதுக்கு வந்து இந்த வேலை செய்யணும். இதில் என்னென்னா, பக்கத்தில் வெல்டிங் இருக்கனால கண்ணுக்கு சில டைம் எஃபெக்ட் ஆயிரும். என் ஃப்ரெண்டு வந்து ஒரே வாரம் தான் ஒர்க் பண்ணால், அவனுக்கு கண்ணில் வந்து ஒரு மாதிரியாகி அவனால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு வாரம் கழிச்சு அவன் வரலாம் நினச்சா அவனால் வரவும் முடியல, அவனும் வரல. அப்புறம் நான் மட்டுமே தான் போனேன். வீட்டிலேருந்து கம்பெனிக்கு போகிறக்கு சைக்கிளில் தான் போவேன். நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த சைக்கிளு. ஸோ அந்த சைக்கிளில் தான் நான் போனேன். அந்த சைக்கிளை வந்து பக்காவாக ரெடி பண்ணி அப்பா ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு தான் நான் வந்து வேலைக்கு போனேன். பக்காவாக ரெடி பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக மோசம்லாம் இல்லை, கொஞ்சம் நட்டு போல்ட்டெல்லாம் லூஸாக இருக்கும், சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் சரியாக இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. அதனால் அதெல்லாம் ப்ராப்பராக சைக்கிள் கடையில் கொடுத்து, ஆமாம், அது ப்ராப்பராக கொடுத்து ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு வந்தோம். இது ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கு முன்னாடி என்ன சம்பவம் இருந்தால், நானே என் ஃப்ரெண்டு அந்த சைக்கிளில் டபுள் சேர போனோம். டபுள் சேர போட்டுக்கும்போது ஃப்ரெண்டு பெல் அடிறா, பஸ் வருது, கார் வருதுன்னு சொல்லி நான் முன்னாடி உட்காந்து பெல் அடிச்சுட்டு இருக்கிறேன். பெல் அடிச்சுட்டு பெல்லு பிடிக்கிட்டு போய் நடு ரோட்டில் வந்துருச்சு. நடு ரோட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல. டக்குன்னு சைக்கிள் நிறுத்தி ஃப்ரெண்டு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, ஒரு பஸ் ஒன்று கிராஸ் ஆனதுக்கப்புறம் கொடுக்கணும் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தான். அதை தூக்கி கேரியரில் போட்டு திருப்பி அப்படியே மெதுவாக தட்டு மாதிரி ஓட்டிகிட்டு போய் ஃப்ரெண்டை வீட்டில் இறக்கி விட்டு அப்புறம் அங்கேருந்து நான் ஓட்டிகிட்டு போனேன் எங்கள் வீட்டுக்கு. அந்த சைக்கிள் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு தான் நான் வேலைக்கு போனேன். வீட்டிலேருந்து கம்பெனிக்கு போகிறக்கு எனக்கு தெரிஞ்சு 8 10 கிலோமீட்டர் வரும். 10 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போகணும். சைக்கிள்லேயே போயிட்டு சைக்கிள்லேயே வரணும். இந்த கேப்பில் 12 மணி நேரம் வேலையும் செய்யணும். போயிட்டு ஃபஸ்ட் நாள் வேலை செஞ்சும்போது ஃபஸ்ட்டு 2-3 நாள் நமக்கு பெருசாக தெரியாது இல்லையா, பெருசாக ஒர்க்கும் அவ்வளோக்கா சொல்ல மாட்டாங்க. நாளாக வாரத்தில் ட்ரெஸ் வந்து 2 நாள் துவைக்கிற மாதிரி தான் இருக்கும் சில டைம். ஏன்னா ஒரு தினம் தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு 2 நாள் துவைக்குது. அப்போ ட்ரெஸ்ஸு மேலே இருக்க சிமெண்ட் ஷீட்டு ஹீட்டு அதுக்கெல்லாம் நின்று பார்த்து நம்மளை பார்க்கும்போது
என்னடா இது நம்ம நிலமை இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேர்வை வரும், வேர்த்து ஊற்றுன்னு ஊற்றும். அதில் அப்படியே வேலை செஞ்சு ஃபஸ்ட்டு மாதம் சேல்ரி வந்து அப்போல்லாம் சேல்ரி வந்து அக்கௌண்ட்டில் கிடையாது இல்லைங்க, கவரில் போட்டு கையில் தான் கொடுப்பாங்க. அந்த சேல்ரி வாங்குறப்போ இருக்க சந்தோஷம் இருக்கே அப்பா, சரியான சந்தோஷம். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். திருப்பி காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு வரணும், வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். 3 மாதம் ரொட்டீன் இது தான். எங்கேயுமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது, ஒரு படம் கிடையாது, டிவி பார்க்குறது கிடையாது, இப்படியே தான் இருக்கும். சண்டே ஒரு நாள் மட்டும்தான் ரெஸ்ட் இருக்கும். அந்த சண்டே ஒரு நாளுமே கை கால் வலி இருக்கிறதுக்கு மத்தியானம் அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும். ஸோ இப்படி தான் போகும். 3 மாதம் இப்படி தான் போச்சு. காலேஜ் வந்து ஜாயின் பண்ணல, 3 மாதம் லீவில் வந்து முடிஞ்சு. இந்த லீவ் வந்து ஆமாம் 3 மாதம் முடிஞ்சது. 3 மாதம் முடிஞ்சு அடுத்து நீ 1 மாதம் என்னமோ தான் டைம் இருக்குது. அப்போ வேலைக்கு போய்ட்டு காலேஜுக்கு என்னடா பண்ணுறது, காலேஜுக்கு வீட்டில் கேட்கலாமா என்ன ஏதுன்னு கேட்கும்போது சொல்கிறேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு மைண்டே இல்லை. ஒரு வாரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு சரி வேணால் ட்ரை பண்ணு, எங்கேயாவது கம்மி ஃபீஸில் எதாவது கிடைக்குதான்னு பாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானே காலேஜ் ஜாயின் பண்ணியா? காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு 3 மாதம் அந்த 12th லீவில் வந்து 3 மாதம் வீட்டில் இருக்காமல் நம்மலாம் வந்து ஜாலியாக வீட்டில் இருந்து பாட்டி வீடு, சித்தப்பா வீடு, சித்தி வீடு, தங்கச்சி வீடு, அக்கா வீடுன்னு நல்லா ஜாலியாக போவோம். இவர் அந்த லீவில் வந்து வேலைக்கு போய் 3 மாதம் வேலைக்கு போய் 3 மாதம் சம்பளம் வாங்கியிருக்காரு. சம்பளம் வாங்கியாச்சு, 3 மாதம் வேலைக்கு போயாச்சு. காலேஜ் ஜாயின் பண்ணாரா பண்ணலையாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ தயவுசெய்து மறக்காம பாருங்க, அவர் காலேஜ் சேர்ந்தாரா இல்லையாங்கிறது பார்த்துக்கலாம்.